முருகனை எப்படி வழிபடணும்னு உங்களுக்கு தெரியுமா? வழிபாட்டு முறை. தினமும் முருகனை வழிபட பவித்திரமான எண்ணங்களுடன் முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் வைத்து ஆராதனை செய்து வழிபடலாம். ஓம் சரவணபவ மந்திரம் அல்லது கந்தசஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை சொல்லலாம். 2வது திருப்புகழ் பாடல். திருப்புகழ் பாடல்கள் முருகனின் மகிமைய புகழ்ந்த பாடல்களாகும். தினமும் முருகனின் திருப்புகழ் பாடல்களை பாடுவதன் மூலம் மன அமைதியும் முருகனின் அருளும் கிடைக்கும். 3வது கந்தசஷ்டி விரதம். இவ்விரதம் கந்தசஷ்டி விழா காலத்துல மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்யலாம். சஷ்டி விரதம் தவிர கார்த்திகை, தைப்பூசம் நாட்கள் போன்ற விசேஷ நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. 4வது வேல் வழிபாடு. முருகனின் வேல் சக்தியின் புனித சின்னமாகும். தினமும் வேல் வைத்து பூஜை செய்வது சிறந்தது. இதை செய்தால் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5வது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் உகந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். வீட்டில், பணியிடத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீய சக்திகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். 6வது விரதங்கள் மற்றும் தானம். முருக வழிபாட்டில் விரதங்களை கடைபிடிப்பது, தானம் செய்வது மிகவும் முக்கியமானவை. குறிப்பாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் போது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் செய்வது மிகவும் பலன் தரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே புதுசாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு நம்புறோம். மேலும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.